குழந்தையே, துரோகிகள் எல்லோரும் உன்னிடம் ஆரம்பத்தில் இதமாக இருந்தவர்கள். உனது நிலை, சூழல், சந்தர்ப்பம், எண்ணம் என எதையும் அறியாமல் அவர்களுக்கு நீ எதையும் செய்யவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியால் மாறியவர்கள். தூரத்தில் இருக்கிறவன் தூற்றிவிட்டு போவான், ஆனால் கூட இருப்பவனோ பள்ளம் பறித்து உன்னை தள்ளிட முயற்சிப்பான். இதற்கு மூல காரணம் இதம் என்கின்ற குணம். உன்னுடைய நன்மைகளை மட்டும் நினைத்து நீ செயல்படுகிறாய், சுயநலத்தோடு இருக்கிறாய் என்ற முத்திரை உன் மீது குத்தப்படும். சுயநலமே பாவத்தில் முதல் பாவம் என்பதால் சுயநலமின்றி இருந்தபோதும் நீ பாதிக்கப்படுகிறாய். ஆகவே யார் மீதும் இதமாகவோ மாறாகவோ நடந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு உனக்கு விரோதியாக இருப்பவர் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்தால், உடன்பட்டு வந்தால் அவர் இதமானவராக மாறலாம். இதுவே தலைகீழாக மாறி நண்பனும் பகையாகலாம். என்னை போல எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக நடந்து கொள்ள அறிந்து கொள். அப்போது யார் தூற்றினாலும் போற்றினாலும் அதனால் நீ பெரிதாக பாதிக்கப்பட மாட்டாய். ஓம் சாய்ராம்.